பொறுத்தளவுல வர திமுகவினர் காங்கிரஸை மதிக்கல. அதனால நாங்க இப்போ தாவேக்காய்க்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி மாணிக்க தாகூர் இப்போ பேசிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க தம்பி? இப்போ காங்கிரஸ் ஒரு பழம்பெரும் கட்சி, திமுகவும் ஒரு பழம்பெரும் கட்சி. இந்த இரண்டு கட்சிகளுக்குமே கட்சியினுடைய கட்டமைப்பு, தலைமை, அதற்கான அதிகாரப்பூர்வ கட்சியினுடைய அறிவிப்புகளை அறிவிக்க வேண்டிய குழுக்கள், தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கூடி ஒரு விஷயத்தை பேசினா நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த தனிநபர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை எடுக்கக்கூடாது என்று இரண்டு கட்சிகளும் சொல்லியிருக்கு. இரண்டு கட்சி தலைமையுமே கீழே இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் இது குறித்து எந்த விமர்சனங்களும் தன்னபர் இதுகளும் கருத்துக்கள் தெரிவிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதை மீறி சொல்லக்கூடியவர்களை பற்றி நம்ம இதில் கருத்து பேசுவது பொருத்தமாக இருக்காதுன்னு நான் கருதுகிறேன். ராகுல் காந்தி ஒரு காலத்தில் காங்கிரஸில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடுருவல் இருந்திருக்குதான் நாங்கள் தலைமை பதவி எடுத்து போகிறேங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். இப்போவும் காங்கிரஸில் ஆர்எஸ்எஸ் அல்லது வேறு அரசியல் கட்சிகளுடைய ஊடுருவல்காரர்கள் அல்லது ஸ்லீப்பர் சொல்லுற ஆட்கள் இருக்கிறத மாதிரி ஒரு பார்வை தம்பி. இப்போ நான் அதை சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2-3 தினங்களுக்கு முன்னால் கூட பெங்களூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். 28 வட மாநிலங்களிலிருந்தும் 8 அந்த யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அது காங்கிரஸ்லேருந்து கூட சில நபர்கள் வந்திருந்தாங்க, குஜராத் போன்ற மாநிலங்கள்லேருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வட இந்தியாவில் இவங்க மீண்டும் மக்களை மூடநம்பிக்கைக்கு நேராக அல்லது அந்த மனுதர்ம சனாதன சாதிய கட்டமைப்புக்கு நேராக அவளை எடுத்து செல்லுகின்ற அதை ஒரு ஜாதி பெருமை என்று சொல்லி பல்வேறு காரியங்கள் அவங்க செய்து பிற்போக்குத்தனத்துக்கு போகிறாங்க. அதனால் 2 விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று வட இந்தியாவில் பல மாநிலங்களில், குறிப்பாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் குழந்தை திருமணங்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பள்ளி செல்லுகின்ற பிள்ளைகள் இடைநிற்றல், குறிப்பாக குஜராத்தில் 34 லட்சம் பேர் சென்ற ஆண்டு இடைநிற்றல் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க சமயம் மீண்டும் கற்காலத்தை நோக்கி அவர்கள் சொல்லுகின்ற அந்த கட்டமைப்பை நோக்கி அவர்கள் எடுத்து செல்கின்றார்கள் என்பது புரியுது. இதனால் இன்றைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு தந்தை பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை, சமூக சித்தாந்தங்களை இன்னும் வட இந்தியாவில் எடுத்துகிட்டு போனால் தான் அங்குள்ள மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர முடியும். அதை ராகுல் காந்தி உண்மையிலே உணர்ந்திருக்கிறார் என்பது அவருடைய பேச்சுகளில் தெரியுது. அது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் எல்லாரும் பார்க்க. ஏன்னா அதை அவங்க கொண்டு போனால் தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சாமானிய மக்களை காப்பாற்ற முடியும். அமெரிக்காவுடன் ட்ரம்ப் போட்ட ஒப்பந்தம், இதில் இப்போ என்னன்னு கேட்டால், ஒப்பந்தத்தில் பாராளுமன்ற சபாநாயகரை பெண் எம்பிக்கள் மேலே குற்றச்சாட்டை சொல்லுது. இப்போ அவங்க மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் துணை சபாநாயகர் இல்லாத நிலைமையில இப்போ ஒரு அவையை நடத்துறதுக்கு ஒரு அரசியல் சட்டத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் நான் ஒரு சிம்பிள் கேள்வி, நாங்கள் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் தம்பி. இவங்க பெரிய பாரம்பரியம்னு பேசிட்டு இருக்கேன் பிஜேபிக்காரன். இங்கே நான் இந்த நாட்டுக்கு பாரம்பரியம் என்ன? நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த உடனே பிரதமர் அது குறித்து பதிலளித்து பேசுவார். அந்த பாரம்பரியம் எங்கே போச்சு? ஏன் அது ஒழிச்சு வந்தார்? சரி, ஒரு பிரதமர் அந்த ஒரு பழமொழி தமிழில் வழியில் சங்கம் வழியில் புலின்னு சோம்பேறி சொல்லுவாங்க. யார்? வழியில் சிங்கம் வழியில் புலின்னு சோம்பேறி சொல்லுவாங்க. கேவலமாக இல்லை, 2 பெண் எம்பிக்கள்னால பிரதமருக்கு ஆபத்து இருக்கிறது, அதில் பார்லிமெண்ட்டில் ஒரு பதில் சொல்லணும், ஒரு வெக்கமாக இல்லையா, கூச்சமே இல்லையா? இப்படிலாம் நீங்கள் போய் சொல்லுவீங்களா? இது ஒன்று. 2வது நான் என்ன சொல்லனா, எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் பிள்ளைகளை கடத்தி சென்று பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய ஒருவனோடு பிரதமருக்கு தொடர்பு இருக்கிறது என்று சுப்பிரமணியம் சாமி அவர்கள் திரும்ப சொல்லியார். இதில் தேசத்தின் நலன் பலவற்றை இவர்கள் பாதுகாப்பை, பொருளாதாரத்தை அடகு வைத்து விட்டார்கள் என்று அவர் பேசுகிறார். அந்த சந்தேகம் நாட்டு கிளம்பியிருக்கு. இல்லைன்னா இங்கேருந்து போடக்கூடிய பொருளுக்கு 18%, அங்கேருந்து வருகின்ற விவசாய விளைபொருட்களுக்கு 0% டேக்ஸ்ன்னு, இம்போர்ட் டேக்ஸ் எவ்வளோ பெரிய பாதிப்பு. அமெரிக்காவுக்கு 0% இம்போர்ட் டேக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயம் அப்படியே போயிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி இந்துக்கள், மற்ற சமயங்களை சார்ந்தவர்கள், விவசாய பெருங்குடிமக்கள், ஏழையோட வாழ்க்கை அதோடு போயிடும். ஸோ இவ்வளோ பெரிய சமரசங்கள் இவர் செய்வதற்கு காரணம், இந்த எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தமாக பல உண்மைகள் வெளிவரலாம் என்று யார் சொல்ல? சுப்பிரமணிய சாமி அவர்கள் கூறுகிறார். இது குறித்து இவர்களால் ஒரு வெள்ளை அறிக்கையோ இது குறித்து ஒரு சரியான பதிலை சொல்லுவதற்கு இவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அந்த தகுதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், சாமானிய மக்களும் சந்தேகப்படையில் தப்பு இல்லைன்னு சொல்லும். இனி கேள்வி விட்டுருங்க.